இப்போ அகக்கண் புறக்கண் 3 கண்ணு ஒரு மனிதன். இப்ப சிவபெருமானை பார்த்தீங்கன்னா 3 கண்ணு போட்டு, ஒரு கண்ணு நீட்டா இருக்கும், 2 கண்ணு குறுக்குல இருக்கும் இல்லையா? இது சிவபெருமானுக்கு இந்த 3 கண்களை போட்டு வச்சிருக்குது. இது சிவபெருமானுக்கு 3 கண்ணா என்ன? 3 கண்ணு அந்த ஆளுக்கு என்னத்துக்கு? உலகமே அந்த ஆள் கண்ணில் தான் இருக்குது. அப்புறம் 3 கண்ணு என்னத்துக்கு? இந்த 3 கண்ணுனுடைய தத்துவமே மனிதன்கிட்ட தான் சாமி. மனிதனுக்கு தான் 3 கண்ணு, 2 புறக்கண்ணு, 1 அகக்கண்ணு. இந்த அகக்கண்ணு எல்லாருக்கும் வேலை செய்யாது, புறக்கண்ணு எல்லாருக்கும் வேலை செய்யும். புறக்கண்ணுடைய சக்தி என்னன்னா ஓரளவு வெப்பத்தை தாங்கும். அளவு கடந்த வெப்பம் வந்தா புறக்கண்ணு அழிஞ்சிடும். ஆனா அகக்கண்ணு எவ்வளவு வெப்பம் வந்தாலும் தாங்கும். ஆனா அது எல்லாருக்கும் வேலை செய்யாது. மகான்கள் அந்த இயக்கத்துக்கு போய் புறக்கண்ணுடைய செயலை இழந்து அகக்கண்ணுடைய செயலுக்கு போயிடுவான். அவன் பார்ப்பான், ஊருப்பட்ட ஆசையை மனசுல வச்சுக்கின்னு உலக நான் புறக்கண்ணில் பாக்குறேங்கன்னு எங்க பாக்குறது சாமி? ஏமாத்தினோன்னா இருக்கலாம் சாமி. அந்த வேலை நமக்கு எதுக்கு சாமி? படிக்கிற எதுக்கு படிக்கிற? ஒரு தொழிலுக்கு வேணும். தொழில் கிடைக்கணும்னா உனக்கு படிப்பு வேணும். இந்த படிப்பால தொழில் கிடைச்சது, தொழிலால பணம் கிடைச்சது, பணத்தால உன் குடும்பம் வாழுது. இதால என்ன நன்மை சொல்லு? ஒண்ணுமே இல்லையே. அதனால இதெல்லாம் ஒரு பண்டா பண்ணிக்கின்னு போற விஷயம். அதை நம்ம பேசவே கூடாது. எவனா எப்படின்னா பண்ணிட்டு போட்டோமே. டாக்டரு எவ்வளோ முயற்சிகள் பண்றான், ஒருத்தனை காப்பாற்ற முடியல. ஆனா ஒருத்தர் காட்டுறாரு டிவியில, அப்படி தொட்ட உடனே கையெல்லாம் நல்லா போகுது, காலெல்லாம் நீட்டிக்கிறான். இது மாதிரிலாம் ஏமாத்தி பணம் சம்பாதிக்க கூடாது. அவர் என்ன பார்க்கணும்னாரு, நான் தயவுசெய்து பார்க்க வரவானான்ட்டேன். ஏன்னு சொன்னா கடவுள் வழி வைத்தியம் ரெண்டுமே நான் அடிக்கடி சொல்லுவேன். டாக்டரும் கடவுளும் சமமானவங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இறைவனால தான் ஒரு மனிதனுக்கு உயிரை கொடுக்க முடிஞ்சது. அந்த கொடுக்க முடிஞ்ச உயிர் பாழாகாம காப்பாற்றக்கூடியது டாக்டர். அவ்வளோ பெரிய புனிதமான தொழில் டாக்டர் தொழில். அதையே இன்னைக்கு பொழப்பாக்கிக்கிறாங்க. காசு மட்டும்தான் குறிக்கோள் ஆகுதே தவிர வைத்தியம் குறிக்கோளா இல்லை. அதுவே அப்படி போகும்போது மற்ற விஷயம்லாம் எந்த மொழிக்கு? அதனால அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. வைத்தியம்ன்றதே ஒரு தர்ம காரியம் மாதிரி. நீ பணம் வாங்காத அப்பாற்பட்டு ஒருத்தனுடைய உயிரை காப்பாத்துற, அது வெறும் புண்ணியம் உனக்கு. என்ன சொல்றான் வெளியிருந்து வந்தோடனே? கடவுள் மாதிரி அந்த டாக்டர் உன்னை கடவுளாவே ஆக்குறான். ஆனா அந்த தகுதியை நீ தக்க வச்சுக்கோனவா. அதை விட்டுட்டு நீ நடுவில் போட்டு வச்சுட்டு பணம் தான் முக்கியம்னு போனீங்கன்னா அதை தொழிலுக்கே இழுக்குதான். அது ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தாங்க, தொழில் தான் தெய்வம் அப்படின்னு இருந்தாங்க. இப்ப பணம் தான் தெய்வம்னு இருக்கிறேன். அந்த மாதிரி செயல்கள் தேவையில்லை. நான் சொல்றது என்னன்னா, நல்ல குடும்பத்தை காப்பாத்து. உண்மையா உன்னை உணரு. உன்னை உணர்ந்தீங்கன்னா கடவுளை உணரலாம். உன்னை உணராத வரைக்கும் எந்த கொம்பனாலையும் கடவுளை உணர முடியாது. முதல்ல நீ யாரு? நீ என்ன? எப்படி வந்த? கண்ணு நீயா, காது நீயா, மூக்கு நீயா, வாய் நீயா? நான் 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 சொல்றிய, எது அந்த நான் அப்படின்றது ஆராயணும். அதை ஆராய்ச்சி நான் என்றது என்னான்னு உனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா கடவுள் என்றது என்னான்னு தெரிஞ்சிடும். நான் என்றது உனக்கு தெரியாத வரைக்கும் கடவுள் என்றது உனக்கு தெரியாதே போயிடும். சும்மா கோயிலுக்கு போடலாம், பக்தி பண்ணலாம், சாமியாரை பார்த்தா கும்பிட்டா, சாமியாரை பார்த்தா கும்பிட்டா நாளையா கொடுப்பாரு உனக்கு. அறியாமை. நானே இங்க நிறைய பேருக்கு நான் சொல்றேன், தயவு செய்து என் காலில் விழாதுங்க. அப்ப கூட கேட்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் காலில் விழுந்து விரும்புவாங்க, நான் காலில் விழுந்து வெறுக்கிறேன். ஏன்னா அவனுக்குள்ளவும் கடவுள் இருக்குது, எனக்குள்ளவும் கடவுள் இருக்குது. என் காலில் ஏன் விழணும்? ஆசீர்வாதமா சீடர்கள் மட்டும்தான் காலில் விழணும், மற்றவங்க யாரும் விழக்கூடாது. ஏன் சீடர்களுக்கு மட்டும் காலில் விழணும்னா, சீடர்களுக்கு பல விஷயங்கள் சொல்லி கொடுக்குறேன், அதனால அவன் காலில் விழணும். ஆனா எல்லாரும் காலில் ஊத்து ரொம்ப கஷ்டமாகுது எனக்கு. என்ன பண்றது? நம்ம வைத்தியர்கிட்ட போனேன். இவர் விழா நடக்குது, பிறந்த நாள் விழா, எல்லா சாமியாரும் வந்துக்கிறாங்க அன்னைக்கு. அவரே கிச்சனி அதை இதை ஜெய் ஜூயின்றாரு. சரி ஏதோ அவர் பண்ணி போட்டு அவர் தொழில் பண்றாரு. அவரே இங்க காலில் ஊந்தாரு. ஊந்த உடனே அங்க வந்து இந்த சாமியார் மொத்த பேரும் காலில் ஊந்தான். இது ஒரு அருவருப்பாகுது எனக்கு, சந்தோஷம் கிடையாது. ஏன்னு சொல்றேன்னா,
எனக்கு யாரும் காலில் விடுத நான் ஏற்றுக்கிறதே கிடையாது எப்பவுமே. அதனால அந்த மாதிரி தன்னை அறியத்துக்கு எல்லா முயற்சிகளும் பண்ண. உன்னை இழந்து உன்னை அறி. என்ன சொல்லிக்கிறான்? அவன் அருளாலே அவன் தாழ் தோடு. எவன் அருளால? எவன் அருளாலே தோடுறத? உன்னாலேயே நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதான் அவன் அருளாலே அவன் தாழ் தோடுனா. இல்லைன்னா அவன் எங்க இருக்கிறான்னு உனக்கு தெரியும்? மேல இருக்கிறவன் தெரியாது. அதனால முதல்ல உன் அருளாலேயே உன்னை தேடி அவார்ல பேரு, அப்புறம் மேல இருக்கிறவன் அருள் கிடைக்கும். ஐயா, மகான்கள் சொன்னது நமச்சிவாய என்றிட ஊழ்வினை தீர்ந்திடும் என்று சொல்றாங்க. அப்போ நம்ம நமச்சிவாய என்று உச்சரிப்பு மட்டும் போதும் என்று முடிவு செய்தோம். நாங்கள் எல்லாம் நமச்சிவாய என்று உச்சரிக்க தொடங்கினோம். ஆனால் ஊழ்வினையோ தீர்ந்த பாடு இல்லை. இந்த நமச்சிவாய உச்சரிப்பை எவ்வாறு செய்தால் இந்த ஊழ்வினை தீரும் என்று கொஞ்சம் கூறுங்களேன். நமச்சிவாயான்னு சொன்னீங்கன்னா எல்லா வினைகளும் தீரும். நமச்சிவாயான்ற வார்த்தை இருக்குது, அது சாதாரண வார்த்தை கிடையாது, சக்தி வாய்ந்த வார்த்தை. ஆனால் அந்த நமச்சிவாயன்றது சினிமாவில் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போகக்கூடாது. சினிமாவில் வருவான், ஒரு மந்திரம் பண்ணுவான், உடனே சாமி வந்து நிற்கும். இப்போ நாடகத்துல எல்லாம் கூட சாமி வந்து பேசிங்குது. அது மாதிரி நினச்சிக்கின்னு பண்ணுறது இல்லை. இது நமச்சிவாயான்றது ஓயாமல் ஒழிச்சுக்கினே இருக்கணும் உனக்குள்ளே போய். அந்த நமச்சிவாயான்ற ஓயாமல் ஒழிக்கும் போது உன் உடலுக்குள்ளே ஒரு சூடு ஏறும். அந்த சூடு உன்னுடைய பாவத்தெல்லாம் அழிச்சிடும். நீ ஒரு நாளைக்கு போயிட்டு ஒரு வாட்டி போய் நமச்சிவாயான்னு சொல்லிட்டேன் நான் ஓஞ்சி போச்சுறேன்னா ஓஞ்சி போகாது. ஒரு நாளைக்கு வேலை செய்யிட்டு 30 நாள் சாப்பிட முடியுமா? 30 நாள் வேலை செய்தால் தானே மாதம் ஃபுல்லாக சாப்பிட முடியும். அப்போ சாதாரண ஜீவனத்துக்கு அப்படி இது உன் பாவத்தை அழிக்கிறதுக்கு எவ்வளோ தீவிரமாக அதில் போடணும் நமச்சிவாயா. நமச்சிவாயான்னு ஒரு நாளைக்கு நம்ம நமச்சிவாயா சொல்லிட்டேங்க, என் பாவம்லாம் தீரலைங்க என்ன எப்படி தீரும்? ஓயாமல் சொல்லணும், இரவும் பகலும் சொல்லணும் நமச்சிவாயான்றதை நீ தான். அதனால தான் சொன்னான், நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத. இவன் நான் கண்ணு சிப்பிட்ட நேரம் கூட அதை விடக்கூடாதுறான். கண்ணு அப்படி மூடி திறக்குது பாரு, அந்த நிமிஷம் கூட அதை மறக்கக்கூடாதுன்றான். ஆனால் நம்ம ஒரு முறை சொல்லி போயிட்டு வாமா பொண்டாட்டி வாமா பொல்புங்கள அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு கூட்டுன்னு போனால் நமச்சிவாயா எங்கே தீக்கும்? அதனால் நமச்சிவாயான்றது நீ தான். நான்னா மண், மான்னா தண்ணி, சீனா நெருப்பு, பான்னா காற்று, யானா ஆகாயம். அப்போ 5 பஞ்சபூதமாகவும் நீ இருக்கிற. உனக்குள்ள இறைவன் இருக்கிறான். இந்த இறைவனை நீ ஓயாம துதிச்சீன்னா உன் பாவங்கள்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனா நீ தான் துதிக்கிறது இல்லையே. ஒரு முறை சொல்லிட்டீங்கன்னா மற்ற முறை உன்னுடைய செயலுக்கு போயிடுற. அப்ப நமச்சிவாயாவே மறந்து போச்சு. நமச்சிவாயான்ற மந்திரத்துக்கு ஈக்குவலான மந்திரம் உலகத்துல எதுவுமே கிடையாது. அந்த வெறும் நமச்சிவாயான்னு சொல்லக்கூடாது, ஓம் நமச்சிவாயான்னு சொல்லணும். ஓம சேர்க்கலைன்னா வெறும் பெண் இருந்த மாதிரி, ஓம சேர்த்தினா ஆணும் பெண்ணும் இணைஞ்ச மாதிரி, ஓம் சேர்த்தினா உயிரும் உடலும் இணைஞ்ச மாதிரி, ஓம் இல்லாத ஓம் சக்தி, ஓம் முருகா, ஓம் சிவா, ஓம் நமோ நாராயணா. எதுக்கு ஓமை சேர்த்தான்? நாராயணா ஓ சக்தி அப்படின்னு போட்டு வச்சுக்கலாமே. ஓம் எதுக்கு சேர்த்தான்? ஓம்ன்றது உயிர். அந்த உயிர் இல்லாத இந்த உடல் நிற்காது. அதனால ஒரு நமச்சிவாயா நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. அந்த ஓமை இணைக்கும் போது தான் அந்த நமச்சிவாயாவுக்கு சக்தி பிறக்கும். உயிர் உள்ளே இருக்கிறதால தான் இந்த உடலுக்கு சக்தி. நீ உன்னால் நடக்க முடியுது, உன்னால் ஓட முடியுது, உன்னால் எல்லாம் செயலும் செய்ய முடியுது. உயிர் இல்லைன்னா படுக்க தான் ஆகிடும். அப்போ நான் வெறும் நமச்சிவாயா இருந்தால் அது படுக்கே ஆகிடும். உயிரும் உடலும் சேரும்போது இயக்கத்துக்கு வந்துடும். அதை சேர்ந்து செய்யும் போது தான் ஓயாமல் செய்யனால தான் சொன்னான் நமச்சிவாயா வாழ்க. இது நல்லா இருக்கணும். இந்த உடல் நல்லா இருந்தால் தான், இந்த உடல் நல்லா இருந்தால் தான் அதில் நாதன் குடியிருப்பான். அப்போ நாதன்ன்றவன் இறைவன், இறைவனும் நீயும் சேர்ந்து தான் 2 பேராக தான் இருக்கிறீங்க. அதனால நமச்சிவாயா வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் வாழ்க, கோகழி ஆண்ட குருமணி தாழ்வாழ்கன்னா. இப்போ நிறைய இடத்துல போடுறாங்க, புக்கில் போடுறாங்க, கோகழி ஆண்ட குரு மனிதன்றாங்க. குரு மனிதன் இல்லை, கோகழி ஆண்ட குருமணி. குருமணின்னா கண்மணி. இந்த கண்மணி தான் மனிதனுக்கு குருவாக நிற்குது. இதில் தான் கடவுளுடைய இயக்கம் விந்து இருக்குது. டாக்டர்கிட்ட போனீங்கன்னா கண்ணை திறந்து பார்ப்பா, அவர் பழைக்காத பழைக்கிறத பழைப்பாரான்ட்டு. அப்போ அதில் இருக்கிற அந்த சூட்சம விந்து இல்லைன்னு சொன்னால் தேராது, எத்தனை போயிட்டு வீட்டுக்குன்னுவான். அப்போ கண்ணில் குருமணியாக கடவுள் நிற்கிறான்.
அப்படின்றதுனால சொன்னான் குரு மணி தாழ்வாழ்கன்னு. இவன் குரு மனிதன் தாழ்வாழ்கன்றான். தப்பு தப்பாக எழுதினுக்கிறாங்க, தப்பு தப்பாக பேசிங்கிறாங்க. என்ன பண்ணுறது? அதனால் இந்த வார்த்தைகளை இணைச்சி ஓயாமல் சொல்லணும். அதனால் மாணிக்கவா சொல்ல கண் இமைக்கிற நேரம் கூட அதை மறந்துடக்கூடாது. நீ எதை ஒன்றாலும் மறக்கலாம், இதை மறக்காத அப்படின்னாரு. நீ ஒரு முறை போய் ஓம் நமச்சிவாயான்னு சொல்லி போட்டு மற்ற காரியம் கூட்டத்தை இட்டுன்னு கும்மாலாட்சின்னு தெரிஞ்சின்னா கடவுள் வரமாட்டார். உன் பாவமும் தீராது சாமி. உன் பாவம் தீரணுன்னா நீ ஓயாமல் ஒழிக்கணும். எல்லா செயலுக்கும் அதனுடைய பலனை அனுபவிக்கணும்னா நீ ஓயாமல் செய்யணும். அது எந்த செயலாக இருந்தால், வீட்டு செயலாக இருந்தாலும் சரி, கடவுள் செயலாக இருந்தாலும் சரி, தொழில் செயலாக இருந்தாலும் சரி, ஓயாமல் ஒரு நாள் போய் வேலை செய்யிட்டு ஒரு மாதம் சம்பளம் கொண்டு கொடுக்க மாட்டான். அது மாதிரி ஒரு நாளைக்கு போய் நமச்சிவாயான்னு சொல்லிட்டுனா கடவுள் என் பாவத்தெல்லாம் தீர்க்க மாட்டான். இதெல்லாம் யோசனை பண்ணி செய்யுங்க. சொல்லு. சரிங்க. ஏம்மா நீ உள்ளுக்குள்ளேவும் சொல்லு, வெளியவும் சொல்லு. வெளியே போனீங்கன்னா உள்ளுக்குள்ளே சொல்லு, உள்ளே இருந்தீங்கன்னா வெளியில் சொல்லு. ஐயா, பட்டினத்தார் பாடல் ஒரு வரி மட்டும் சொல்கிறேன். அந்த பாடல் பட்டப்பகலை இரவென்று கூறும் பாடகரே அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பட்டப்பகல் என்று இரவு என்ன சொல்கிறாருன்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். பட்டப்பகலை இரவென்று கூறிடும் பாடகரேன்னு சொல்ல, அதுக்கு முன்னாடி நிறைய சொல்கிறாரு. பதியாக எழுதின்னு வராதிங்க. சரிங்க. அவர் சொல்கிறாரு, இறைவன் இல்லாத இடத்துல உயிரினங்கள் வாழ முடியாது. இறைவன் எங்கே இருக்கிறோன்னு அங்கே தான் உயிரினம் வாழும். அப்படிப்பட்ட உயிரினம் வாழற இடத்துல இறைவனை மறந்துட்டு இவன் தான் பெருசுன்னு வாழ்ந்துன்னுக்கிறான். ஆனால் இவன் இறைவனுடைய தொடர்பு இவனுக்கு இல்லைன்னா இவன் படுக்க தான். இறைவன் உலகத்தில் பிராணனாக இருந்து நம்மளை இயக்கிக்கினுறான். நம்ம அபானன் அந்த நியூட்ரல் பேஸ் மாதிரி. இறைவன் நியூட்ரல் பேஸாக இருக்கிறோம், நம்ம நியூட்ரலாக இருக்கிறோம். அதனால் அவர் சொல்கிறாரு, கடவுள் இல்லாத இடமே இல்லைப்பா அப்படின்றதுக்காக அந்த பாடலில் சொல்கிறாரு. 8 திக்கும் 16 கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளை தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி உருட்டி தம் அக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையார். இறைவன் அக்கில் வச்சு சுற்றிங்கிறான்டா, இவன் நெஞ்சில் வச்சு சுற்றலை. இவனுக்கு பக்கத்திலே தான் இருக்குது கடவுள், ஆனால் இவன் கண்ணுக்கு தெரியல அது அப்படின்றதுக்காக சொல்கிறார். பட்டப்பகலை இரவென்று கூறிடும் பாதகரேன்றது. இரவு பகல் இல்லாத நிலை அவருக்கு. ஆனால் நமக்கு இரவு பகல் வரும். மனுஷன் சாதாரண மனுஷன் ஆசையில் இருக்கிற வாழறோம் இல்லையா, நமக்கு இரவு பகல் வரும். அந்த இரவு பகல் அவங்களுக்கு ஆசை அற்றதால் இரவு பகல் கிடையாது, எல்லாமே பகல். அவர் பூம்புகாரில் பிறந்தார், பூம்புகாரில் வளர்ந்தார், ஞானி ஆனார், எல்லாம் உலகம் ஃபுல்லாக சுற்றினார். உஜினி நாட்டுக்கு போனார், மத்திய பிரதேசத்துக்கு. அங்கேருந்து திருப்பி பூம்புகார் வந்தார். பூம்புகாரில் அப்போல்லாம் ட்ரெயின் கிடையாது, வசதி கிடையாது, துட்டு கிடையாது அவர்கிட்ட. அவர் கோமனம் கட்டின்னு வீட்டில் வாசலில் விட்டுட்டு யாருன்னா எடுத்துங்கன்ட்டு வந்துட்டார். நம்ம ஒரு 500 ரூபாய் தாரம் போய் 5 நாளுக்கு அங்கேயே போய் தேடிங்கிறோம் நம்ம ஆசை. அவர் கோடிக்கணக்கான அரசனை விட அதிகமாக இருந்து கூட விட்டுட்டு வந்தார். அதனால் ஆசை அத்து போச்சு அவருக்கு. அதனால் அவருக்கு இரவு பகல் இல்லாத நிலைமை ஆகிப்போச்சு. 2வது, இறைவனை இதயத்தில் வச்சுருந்தார் அவர். நம்ம அக்கில் வச்சுன்னு சுட்டிங்கிறோம். அந்த இறைவனை இதயத்தில் வச்சதால் இறைவனுடைய ஒளி உள்ளே கொடுக்கும்போது நமக்கு இருள் இல்லாமல் போயிடுச்சு அவருக்கு. நம்ம அக்கில் வச்சுங்கிறதால உள்ளெல்லாம் இருட்டாக தானே வச்சுன்னுக்குறோம். சும்மா மேலே வெள்ளையாக துணி போட்டுங்கிறோம். இதயத்தை நல்லா கருப்பாக அமாவாசை மாதிரி இல்லை வச்சுங்கிறோம். பௌர்ணமி மாதிரி ஆக்கிறதே கிடையாது. அதனால தான் பௌர்ணமி பூஜை வைக்கிறேன் நான், கொஞ்சமாவது வெளிப்பீங்களான்ட்டு. சரிங்க. அதனால் இறைவனை சுமக்க கற்றுங்க. அங்கேருந்து காசு இல்லாத நடந்து ஒவ்வொரு கோவிலாக திருவத்தூர் வரைக்கும் வராது. நம்ம பக்கத்து வீட்டுக்கு போனோன்னா பைக் எடுத்துன்னு போகிறோம், பக்கத்து வீட்டுக்கு போகிறோன்னா கார் எடுத்துன்னு போகிறோம். நடந்தே சுற்றுனாங்க. அவங்களுடைய குறிக்கோள் இறைவன் மட்டும்தான் உறவு, இந்த மனித உறவே கிடையாது. அப்படி அடைஞ்ச மகான் சொல்கிறாரு, அவருக்கு ஆனந்தம் தொங்கி போச்சு. அங்கே சமாதி ஆக போகிறார், இறைவனோட கலக்க போகிறார் திருவத்தூரில். பேக்கரும்பனுடைய முனைவு உனக்கு எங்கே தித்திக்குமோ அங்கே தாண்டா உனக்கு மோட்சம்னு இறைவன் சொல்லிடுறான். சரி, இறைவன் எவ்வளோ பேர் அறிவாளி பார். திருவடை மருதூரில் பத்ரகிரிக்கு மோட்சம் கிடச்சிச்சு. அப்போ இவர் கேட்குறாரு, அவனுக்கு 4 வார்த்தை இங்கிலீஷில் சேர்த்து கூட சொல்ல கும்பிட தெரியாது. உன்னை அவனுக்கு மோட்சம் கொடுத்துட்டேன், நான் இவ்வளோ வருஷமாக உன்னை புகழ்ந்து தள்ளிங்கிறேன், எனக்கு மோட்சம் கிடைக்கலன்னா உனக்கு கரும்பனுடைய முனை எங்கே தித்திக்குதோ அங்கடா மோட்சம்ட்டார். இந்த ஊருக்கு போக மோட்சம் அடையவேன்னு சொல்லலை. சொல்லியிருந்தாருன்னா அவருடைய புகழ் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது. இறைவன் எவ்வளோ பெரிய அறிவாளி பார். எல்லா கோயில்லையும் போய் எல்லா கோயில்லையும் பாட்டு பாடுறாரு.
அதனால் எல்லாருக்கும் அவரை தெரிஞ்சு போச்சு. பத்ரகிரின்னு தனியாக ஒரு வரலாறு எனக்கு முடியாது. பட்டணத்தாரை தொட்டால் தான் பத்ரகிரி வருவார். அவ்வளோ புகழ்வாழ்ந்த மகான், புனித மகான் பட்டினத்தார். எனக்கு எல்லா மகானை விட பட்டினத்தாரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு ஏழை ஞானியாக போகிறது ஈஸி, வறுமையில் ஞானியாக போயிடுவான், பல இன்னல்களில் வர ஞானியாக வருவான். ஆனால் செல்வந்தன் இந்த ஞானப்பாதைக்கு வரமாட்டான். அவர் அவ்வளோ பெரிய செல்வந்தனாக இருந்து கூட ஞானப்பாதைக்கு வந்தார். இது இறைவனுடைய கட்டளை. அப்போ அந்த திருவத்தூர் எல்லா கோயிலும் பாடி வரும்போது அந்த லிங்கம் பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் பார்த்தாக்கா தவளூண்டு இருக்குது இல்லையா? கருப்பாக ஒரு கல், அது மேலே இன்னொரு கல் சொறி வச்சுக்குது. அதானே லிங்கமாக இருக்குது. உலகத்திலேயே கடவுள்னு சொல்கிறது சிவலிங்கம் தான், மற்றதெல்லாம் கற்பனை கடவுள் தான். இன்றைக்கி ரொம்ப 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 முக்கியமான நாள். நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் முக்கியமான நாள்னா என்னென்ன நாள் நினச்சிருப்போம்? பிறந்த நாள், கல்யாண நாள், அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை வாழ்க்கையில். ஏன்னா இதை எல்லாரும் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளும் அந்த மாதிரி பண்ணால் தான் நமக்கு ஒரு மரியாதை. ஆனால் இந்த நாள் குரு பூர்ணிமா. மாதத்தில் மாதம் ஒரு பௌர்ணமி வருது. வருஷத்துக்கு 12 பௌர்ணமி வருது. வருஷத்தில் 12 பௌர்ணமி வந்தாலும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமிக்கு மற்ற எல்லா பௌர்ணமியோட சிறப்பான ஒரு மகத்துவம் உண்டு. ஏன்னா இந்த பௌர்ணமி முழுக்க முழுக்க குருவை கொண்டாடக்கூடிய ஒரு உன்னதமான நாள். இந்த பௌர்ணமிக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு. உலகத்தில் யாராலும் சாதிக்க முடியாததை, யாராலும் சொல்லி கொடுக்க முடியாததை, யாராலும் வாழ்ந்து காட்ட முடியாத ஒரு வாழ்க்கையை ஒரே ஒருத்தர் மட்டும் வாழுறாரு. அவர் பேர் என்ன? குருநாதர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மட்டும்தான் உலகத்தில் யாரும் வாழாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அந்த வாழ்க்கையை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பாடமாக கொடுக்க. ஒரு குருவானவர் சொல்லி கொடுக்குறவர் இல்லை, தன்னை நம்பி வரக்கூடிய எல்லாரையும் தன்னை மாதிரி மாற்றக்கூடியவர். ஒரு மழை பெய்யுது, நல்லா கவனிச்சுங்க. வானத்திலிருந்து ஆகாயத்திலிருந்து மழை பெஞ்சு கீழே விழுது. இந்த மழை துளி மேகத்திலிருந்து கீழே வரும்போது அதை விட சுத்தமான ஒரு தண்ணி உலகத்திலே கிடையாது. அவ்வளோ சுத்தமாக விழுது. இவ்வளோ சுத்தமான விழுந்த இந்த தண்ணியானது ஒரு குட்டையில் போய் கலக்கும்போது சுத்தமாக இருக்குமா? அந்த குட்டை சுத்தமாக வந்த தண்ணியையும் எதுக்குமே உபயோகப்படுத்த முடியாத அளவுக்கு அது மாற்றிடும். அந்த குணம் ஒரு குளத்துக்கோ ஒரு குட்டைக்கோ உண்டு. இந்த மாதிரி சில குருமார்கள் இருப்பாங்க. தானும் கெட்டு தன்னை நம்பி பரிசுத்தமாக வரக்கூடிய சீடர்களையும் கெடுக்கக்கூடிய வேலைகளையும் ஒரு சிலர் பண்ணுவாங்க. அவங்க இந்த குளம் மாதிரியாக இருக்கக்கூடிய குருமார்கள். அதே தண்ணி ஒரு ஆற்றுல போய் கலக்குது, ஒரு ஆற்றுல போய் விழுது. அப்போ என்ன பண்ணோம்? அந்த ஆறு அந்த நீரையும் உள்ளே வாங்கிக்கும், ஆனால் அதோட ஓட்டத்தில் தானும் கலங்கிடும். மழை தண்ணி போய் ஆற்றுல போய் விழுந்தா என்ன ஆகும்? தெளிவாக போகுமா? அதுவும் கலங்கிடும். அதை போல் வரக்கூடிய சீடர்களோட மனநிலைக்கு ஏற்றாமல் இவங்க மாறி தன்னோட கோலத்தையும் மாற்றிக்கிட்டு எது வாழ்க்கைன்னு வரவங்களுக்கு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு சில குருமார்களுக்கு ஏற்படும். இப்படியும் சில குருமார்கள் உலகத்தில் உண்டு. கோடியில் ஒருத்தர் அப்படின்னு சில குருமார்கள் இருப்பாங்க. இந்த குளத்து தண்ணி வந்தாலும் ஆற்று தண்ணி வந்தாலும் அது பரிசுத்தமாக வந்தாலும் எவ்வளோ கெட்டு போய் வந்தாலும் தன்னை நம்பி வந்த எல்லாரையும் தன்னை மாதிரி மாற்றக்கூடிய கடல் மாதிரி சில குருமார்கள் இருப்பாங்க. கடலில் கலக்கிற வரைக்கும் அவங்களோட அடையாளம் இருக்கும். கடலில் போய் கலந்த உடனே குளத்து தண்ணின்னு ஒன்று இருக்காது. அது எவ்வளோ சுத்தம் இல்லாத நீராக இருந்தாலும் அது கடல் எப்படி உப்பு கரைக்குதோ அந்த தண்ணியாக மாற்றிடும். கங்கை, யமுனை, காவேரின்னு எல்லா தண்ணியும் பரிசுத்தமாக விழுந்தாலும் அது அந்த குணத்தெல்லாம் மாற்றிட்டு கடலோட வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி, கடலோட நீர் தன்மைக்கு ஏற்ற மாதிரி வர எல்லாத்தையும் மாற்றிடும். அதை போல்
தன்னை நம்பி வரக்கூடிய எல்லாரையும் மாற்றக்கூடிய கடல் மாதிரி சிலர் கொடுப்பாங்க. அந்த ஒரு சிலரில் நம்மளுடைய குருநாதரும் ஒருத்தர். இதில் கடலுக்குன்னு ஒரு பெருமை உண்டு. மற்ற எல்லாமே மேடான நிலத்தில் இருக்கும். குளமா இருந்தாலும், ஏரியா இருந்தாலும், ஆறா இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் மேலேருந்து உற்பத்தி ஆகி கீழே வரும். ஆனால் எப்பவுமே கீழே இருக்கக்கூடியது எதுனா அந்த கடல். ஏன் அது மட்டும் கீழே இருக்குது? தன்னை உணர்ந்ததுனால தன்னை எப்பவுமே தாழ்த்தி வச்சுக்கிற கடல். அது ஒருவேளை தன்னை மறந்து தான் யாருன்ற நிதானத்தை இழந்து பொங்குனா என்ன ஆகும்? பிரளயம்தான் உருவாகும். அப்போ தன்னை உணர்ந்து கடல் எல்லாத்தையும் விட அடங்கி கீழே போய் கிடக்குது. தன்னை உணர்ந்தவங்களும் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் தன்னை அடக்கி நான் ஒன்றுமே இல்லைப்பான்னாங்க. அதை தான் வாழ்நாள் ஃபுல்லாக நம்மளோட குருநாதர் நான் ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் அவன்தான். தன்னை உணர்ந்தோரே தன்னை மறைப்பார், தன்னை உணராதோர் தன்னை காட்டுவார். அப்போது தன்னை அறியக்கூடிய வழியை தேடி இங்கே வந்திருக்கிற நாம் எல்லாரும் முதல்ல செய்ய வேண்டிய வேலை தான் என்ற அந்த ஆணவத்தை தூக்கி போட்டுடணும். தூக்கி போட முடியல சாமி, அதுக்கான வழி தெரியல அப்படின்னால் கூட, தூக்கி போட முடியலன்னா தெரியலனா கூட அதை தலைக்கு கொண்டு போகாமல் உங்கள் காலுக்கு செருப்பாக வச்சுக்கோங்க. அப்போ அது எந்தக்கையும் உயிர் வராமல் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவே இருக்கும். நான் என்ற ஒரு உணர்வு, நான் என்ற ஒரு எண்ணம் இல்லைன்னா ஆன்மீகமும் இல்லை, சராசரி குடும்ப வாழ்க்கையை யாராலும் பண்ண முடியாது. நான் என்ற ஒன்று மட்டும்தான் எல்லாரையும் உந்தி தள்ளிக்கிட்டு இங்கே வர வச்சிருக்குது. நிறைய பேரை, கோடிக்கணக்கான பேரை இங்கே வராமல் பார்த்துக்கிறதும் அதே நான் தான். ரெண்டுத்துக்கும் காரணமான பொருள் ஒரே பொருள், அந்த ஒரு பொருள் நான் தான். நான் யாருன்னு தேடக்கூடிய உணர்வு உண்டு பண்ணுறதும் அந்த பொருள் தான். விழ வேண்டிய அடி விழுந்தால் தேட வேண்டியதை தேடி அந்த உயிர் பயணம் பண்ணும். அடி விழலை, அனுபவம் இல்லை, அறிவும் வரலை, அது எப்போவாது குருவை தேடுமா? தேடாத. அது வாழ்ந்த வாழ்க்கையே உயர்ந்த வாழ்க்கைன்னு சொல்லி தன்னையே நம்ப வச்சுக்கின்னு தன்னை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் அதை நம்ப வச்சுக்கின்னு எல்லாத்தையும் கெடுக்கும். சரிங்களா? குருவோட ஞானம் எப்படிப்பட்டது, இல்லை ஞானம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், கடவுள் ஒரு காட்டுக்கு போகிறாரு. ஒரு காட்டுக்கு போய், எப்பா இன்னைக்கு என்னை நம்பி யார் யாரெல்லாம் வரீங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் ஞானத்தை கொடுக்க போகிறேன். இன்றைக்கி என்னை தேடி நான் சொன்னதை கேட்டுட்டு என்னை தேடி வந்த எல்லாருக்கும் கண்டிப்பாக ஞானத்தை அடைஞ்சிருவீங்க. யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதோ அவங்களாம் வாங்கன்னு யார் கூப்பிட்றது? கடவுள் கூப்பிட்றாரு. அந்த காடுன்னா எவ்வளோ மிருகம் இருக்கணும், ஆனால் யாரும் போகல. கடவுள் சலிப்பாகி உக்காந்துருக்காரு. என்னப்பா நம்ம கூப்பிட்றோம், யார் கூட வரலையானே? அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு 5 பேர் வராங்க. யார் அந்த 5 பேர்? ஒரு பறவை வருது, கடவுள் கூப்பிட்றாரு, நம்ம போகாமல் இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு என்ன பண்ணுது, ஒரு பறவை வருது, ஞானத்தை அடையலாம், கடவுள் கொடுக்காமல் இருப்பாரா? அவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, அப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பரிபூர்ண நம்பிக்கையோட ஒரு பறவை வருது. அதை தாண்டிய ஒரு காட்டிலேருந்து யானை வருது, அதுக்கப்புறம் ஒரு சிங்கம் வருது, அதுக்கப்புறம் ஒரு பூனை வருது, அதுக்கப்புறம் ஒரு கோழி வருது. இந்த 5 பொருள் ஜீவன் மட்டும்தான் இறைவன் சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு அவரே கதின்னு வந்து நிற்குது. இறைவன் என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் வரிசையாக உட்கார வச்சுட்டு எல்லாருக்கும் ஒரே ஞானத்தை கொடுக்குறாரு. மாற்றி மாற்றிலாம் கொடுக்கல. கோழிக்கு ஒரு மாதிரியாகவும், பூனைக்கு ஒரு மாதிரியாகவும், சிங்கத்துக்கு ஒரு மாதிரியாகவும், யானைக்கு ஒரு மாதிரியாகவும், பறவைக்கு ஒரு மாதிரியாகவும் கொடுக்காம எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ஞானத்தை கொடுக்குறாரு. இப்போ அந்த ஞானத்தை இவங்க அடைஞ்சிட்டாங்க, இந்த 5 பேரும் அடைஞ்சிட்டாங்க. இப்போ இவங்க எல்லாரும் ஊருக்குள்ளே வராங்க. அவங்க ஊருக்குள்ளே, நம்ம ஊருக்குள்ளே இல்லை, அவங்க ஊருக்குள்ளே திரும்ப வராங்க. இறைவன்கிட்ட நேரடியாக ஞானத்தை வாங்கிட்டு இப்போ வந்து நிற்கிறாங்க. இப்போ இந்த ஞானத்தை எப்படி மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க? இறைவன்கிட்ட அடைஞ்ச ஞானத்தை எப்படி சொல்லுவாங்க? அவங்க குணத்தில் சொல்லுவாங்க. பறவை என்ன பண்ணா, அது ஞானத்தை பறவை ஆகாயத்திலேருந்து பார்க்குது. அது பார்த்த காட்சி வேற, அது வாங்கின தன்மை வேற.
ஏன்னா அது மேலே இருந்து ஆகாயத்துலேருந்து பார்க்குது. யானை எல்லாத்தையும் விட உயர்ந்த பொருள். அதனால தான் மாணிக்க வாசகர் பாடினாரு, யானை முதலா எறும்பு ஈராயிரம்னாரு. யானையிலேருந்து எறும்பு வரைக்கும் படைச்சவன் யாருன்னா நீதான்ப்பா. ஒரு சின்ன பொருளையும் ஒரு பிரம்மாண்டத்தையும் காட்டுறாரு. இது ரெண்டுத்துக்கும் அடிப்படையான பொருள் கடவுளான நீதான். அப்போ யானை ஒரு உயரத்துலேருந்து பார்க்குது, இறைவன் கொடுத்த ஞானத்தை அது ஒரு உயரத்துலேருந்து வாங்கி கொள்ளுது. சிங்கம் அதோட மட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அது வாங்குது. ஒரு பூனை அதோட மட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்குது. ஒரு கோழி அதுக்கு தகுதியானது மாதிரி அந்த ஞானத்தை வாங்கிட்டு, இப்போ கோழி என்ன பண்ணோம்? சிங்கம் மாதிரி கத்துமா? கோழி கோழியாக தான் கத்தும். இப்போ இந்த கோழி கோழியாக கத்துனா யாருக்கெல்லாம் புரியும்? சிங்கத்துக்கு புரியுமா? யானைக்கு புரியுமா? பறவைக்கு புரியுமா? யாருக்குமே புரியாது. அது தன்னை மாதிரி இருக்கக்கூடிய கோழிக்கிட்ட தான் அதால் உருவாட முடியும். இப்போ ஒரு யானை அதே ஞானத்தை உலகத்துக்கு சொல்லுது. யார் சொன்னாலும் அதை கேட்க மாட்டாங்க. அதே போல் யானை கூட்டத்துக்கு மட்டும்தான் அது புரியும். இப்படி ஒரு ஒரு விலங்காக இருந்தாலும் தான் அடைஞ்ச ஞானத்தை அவங்களுக்கு புரியக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய மட்டும்தான் புரிய வைக்க முடியும். அதே போல் உலகத்தில் ஞானத்தை பல பேர் பல விதமாக சொன்னாலும் உண்மை மாறாமல் சொல்லணும். இப்போ சிங்கம் போய் ஒரு ஒரு பூனைக்கிட்ட போய் பூனை மாதிரி மியாவுச்சுன்னா அது சிங்கத்துக்கு அழகாக இருக்குமா? அது நல்லா இருக்குமா? இப்போ ஒரு பூனை போய் சிங்கம் மாதிரி கத்திச்சா அது கேவலமாக இருக்காதா? அப்போது ஞானம் ஒன்றா இருந்தாலும் அதை வெளிப்படுத்தக்கூடிய முறை அவங்க இது வரைக்கும் வாழ்ந்து வந்த பாதைக்கு ஏற்ற மாதிரி அது வெளிப்படும். ஐயா ஒரு சிங்கம் மாதிரி இங்கே இருந்தார். காரணம் என்ன? அவர் வாழ்ந்த வாழ்க்கையை சிங்கம் மாதிரியே வாழ்ந்ததுனால ஞானத்தை அடைஞ்ச பிறகு கூட சிங்கம் மாதிரியே கர்ஜனை பண்ணார். அதை மாற்றி அவரால் சொல்லவே முடியல. அப்போ நம்ம யார்கிட்ட வந்திருக்கிறோம்? ஞான சிங்கம், சாதாரண சிங்கம் இல்லை. அப்போ நாமெல்லாம் எப்படி இருக்கணும்? ஒரு ஞான சிங்கத்தோட சீடன் அப்படின்ற ஒரு கர்வம் உள்ள இருக்கணும். எல்லாம் சாதாரணமாக நினச்சிக்காத. எல்லாரும் சொல்லி கற்றுக்கிற இடத்துல நாங்கள் இல்லை. எங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் என் குருநாதர் எங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டாரு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? ஞான குறவஞ்சின்னு ஒன்று போட்டு இருக்கிறோம். என்ன குறவஞ்சி? நித்யானந்த ஞான குறவஞ்சி. அந்த ஒன்றை கேளுங்க. ஐயா யாருன்னு விளக்கமே வேண்டாமல் தானாக புரிஞ்சிடும். அவரோட கொள்கை என்னன்னு விளக்கமே வேண்டாம், தானாகவே புரிஞ்சிடும். ஒரே ஒரு பாடல். ஆனால் நமக்கு இது போதாது. நமக்கு பசி அடங்கலை. என் குருநாதரை பற்றி நாம் பேசி 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 கலைக்கலை. இன்னும் நமக்கு உற்சாகம் வருது. அவர் பேசி 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 கேட்டு பழகின காது இப்போ நாம் பேசி 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 அவர் கேட்டுன்னுக்கிறாரு. அவர் பேசி நாம் கேட்டுருந்தோம் ஒரு காலம். இப்போ நாம் பேசி அவர் மனம் குளிருது. பரவாயில்ல, பாறையில் போட்டோன்னு வெளிப்படையாக சொல்லிட்டு இருந்தோம். எதெல்லாம் முளைக்குமோ தெரியல அப்படின்னு. பரவாயில்ல, இன்றைக்கி பாறையில் இருந்ததெல்லாம் ஒரு பக்கமாகவும் மண்ணில் விழுந்ததெல்லாம் ஒரு பக்கமாகவும் வந்து நிற்குது. அப்போ ஐயா போட்ட விதை எங்கேயும் சோட போகாமல் அழகாக பக்குவமாக ஞானத்தோடு பக்குவமாக முளைச்சி வந்திருக்கு. அதுக்கு உதாரணம் இன்றைக்கி இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. சரிங்களா? நாம் எந்த நிலையை எட்டி பிடிச்சாலும் நாம் நம்ம குருநாதருக்கு முன்னாடி ஒரு தூசு தானே தவிர ஒரு நாளும் அவருக்கு ஈடாவோ அவரை தாண்டியோ நமக்கு போகிறதுக்கு இறைவன் வாய்ப்பே கொடுக்கல. அதனால் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுங்க. உங்களுக்கு அனுபவங்கள் வரும், அறிவு வரும், ஞானத்தில் முதிர்ச்சி வரும். ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, 1000 வந்தாலும் இது எல்லாம் அவர் போட்ட பிச்சையை தவிர இது எதுவும் எந்த இல்லைன்னு நீங்கள் இருந்துட்டிங்கன்னா இந்த பிறவியை இந்த ஒரு பிறவிலேயே நம்ம முடிக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம குருநாதர் ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் ஞானத்தை கூட ஆணவமாக மாற்றிக்காத நாம் பார்த்து பக்குவமாக இருந்துக்க வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை. புரியுதுங்களா? அதனால் பக்குவன்றது எல்லாத்துக்குமே உண்டு. சாப்பிட பொருள் பக்குவம் இல்லைன்னா நம்ம சாப்பிட முடியுமா? இறைவன் நம்மளை பக்குவம் இல்லாமல் விதைச்சிட்டான். ஒரு நெல்மணியை போடுற மாதிரி விதைச்சிட்டான். இந்த உலகம் இந்த நெல்மணியை எடுத்து, அதாவது நாம தான் நெல்மணி, இந்த உலகன்றது நமக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்து வெறும் சாதாரண நெல்லாக இருந்த நம்மளை எல்லாரும் பயன்படுத்தி எல்லாரும் ருசிக்கக்கூடிய பக்குவத்துக்கு யார் கொண்டு வந்தா? கடவுளும் காலமும் தான். அப்போ நமக்கு யாருக்கெல்லாம் நன்றி கடப்பட்டவங்க? கடவுளுக்கு நன்றி கடப்பட்டவங்க, காலத்துக்கு நன்றி கடப்பட்டிருக்கோம். இவங்கெல்லாம் பாடம் அடி கொடுக்கலன்னா இப்படி ஒரு குருவை நமக்கு கிடச்சிருப்பாரா?
வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா வருவாங்க, வர முடியுமா? சாமி எனக்கு என்ன குறை, என்கிட்ட எல்லா வசதியும் இருக்குது, நான் கை தட்டினா ஓடி வந்து சேவை செய்து எனக்கு 1000 பேர் இருக்கிறான் அப்படின்னு பட்டினத்தாரே இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி உலகம் அவரை மறந்துட்டுருக்கோம். அவ்வளோ பெரிய மகானும் ஒரு செகண்டில் ஒரே நொடியில் கிடைத்த ஞானத்தினால அவர் எது உண்மைன்னு புரிஞ்சு அந்த வாழ்க்கைக்கு தயாரானது மாதிரி நமக்கும் ஒரு நாள் ஒரு ஞானம் புலப்படும். அந்த ஞானம் புலப்படும் போது நாம் எங்கே தேடி போனோம்? படிந்த ஞானம் கிடைச்சவன எங்கே தேடி போனார்? வீட்டை விட்டு வெளியே எங்கே போனார்? இறைவனை தேடி போனார், மனுஷனை தேடி போகவே இல்லை. அப்போ நமக்கும் பக்குவம் வர வர மனிதர்களை விட்டு விலகி, சொந்த மதத்தை விட்டு விலகி, ரத்த பாசத்தெல்லாம் விட்டு விலகி, சொத்து சுகத்தெல்லாம் விட்டு விலகி யார் கூட போய் உறவாடணும்? குருநாதர் தான் சாட்சி. இதை என்னைக்குமே மறக்காமல் இருக்கும். இது வாழ்க்கை பாடங்கள். இதை அப்பப்போ நம்ம சொல்லவே கூடாது. ஒரு முறை சொல்லிட்டோன்னு சொன்னால் அது வாழ்க்கை முழுக்க அதை மாற்றி எழுதுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த ஒழுக்கம்தான் நமக்கு உயர்ந்த ஞானத்தை நம்ம கைவசப்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான கருவி. ஒழுக்கம் தவறுனா நடத்த கெட்டவளுக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா? நமக்கு கூட கற்பு உண்டு. பெண்ணுக்கு தான் கற்புக்குதுன்னு தப்பாக சொல்லினுக்குது உலகம். ஒவ்வொரு உயிருக்கும் கற்பு உண்டு. அந்த கற்பு நெறி அதை தவறுச்சின்னு சொன்னால் அது வாழதை விட செத்து போகிறது மேல். அப்போ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த உயிராக இருந்தாலும் எல்லாருக்குமே கற்பு உண்டு. கற்புன்னா என்ன சாமி? உடலில் எங்கேயோ உயிரை ஒழிக்க வச்சுக்கிறானா, அதை எவனா களவாடி போனானா எவனை விட்டு போயிடுமானா? அது இல்லை. இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம், இவர் தான் என் தெய்வம்னு பிடிச்சிட்டா அதுதான் ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்திலேருந்து நாம் விலகாமல் இருந்தால் நாமளும் கூட கண்ணகி மாதிரி கற்பு நெறி தவறாமல் தான் வாழறோம். புரியுதுங்களா? இது இல்லாமல் வெறும் பாடத்தினால யாரும் ஊர் போய் சேர முடியாது. இது நெடும் பயணம். ஏதோ 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் முடியுமானா அப்படிலாம் இந்த பாடம் முடித்து கொடுக்காது. இது செஞ்ச வினைகளுக்கேற்ப பக்குவப்படும். நான் நிறைய வினை செஞ்சுருக்கிறேன், நிறைய பாவ மூட்டைகள்லாம் சுமந்துன்னு இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு உடனே கிடைக்காது. யாருக்கெல்லாம் உடனே கிடைக்கும் சாமி? யார் மனசெல்லாம் வெள்ளந்தியாக இருக்குதோ, யார் மனசெல்லாம் கள்ளங்கப்படம் இல்லாமல் இருக்குதோ, யார் மனசெல்லாம் விஷம் இல்லாமல் இருக்குதோ. இது ரொம்ப முக்கியமானது. நாம் மேலே தான் வெள்ளை தோல் போட்டுருக்குறோம், மேலே தான் வெள்ளை துணி போட்டுருக்குறோம். இதே போல் வெள்ளை நிறத்தில் யார் ஆகணும்? நம்ம மனம் ஆகணும். ஏன்னா நான் மறந்துட்டேன், உண்மையிலே நான் இங்கே பார்க்கக்கூடிய அடையாளம் இல்லை. நான் யாருன்னே தெரியாமல் என்னை மறைச்சி ஒருத்தன் பாதுகாப்பாக வச்சுனுக்கிறான். அவனை போய் பார்க்குற வரைக்கும் இவன் தேவையை தவிர இவனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவனை பார்க்கணும். அவனா யார்? என்னையே நான் பார்க்கணும்னா இந்த ஒன்றுத்துக்கும் உடவாத இந்த உடம்பை தவிர நமக்கு வேறு மார்க்கம் இல்லை. என்னை கெடுக்கக்கூடிய இந்த மனசை தவிர வேறு வாகனம் இல்லை. அப்போ இந்த 2 பொருளை வச்சு தான், உடலையும் மனதையும் வச்சு தான், இதில் கிடைக்கக்கூடிய அறிவை வச்சு தான் எல்லை இல்லாத அந்த பேரறிவை நம்மளால் அறிய முடியும், அதை உணரவும் முடியும். வெறும் தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இங்கே கேட்குறோம், நிறைய விஷயங்கள் கேட்குறோம், நாமளும் நிறைய விஷயம் சொல்கிறோம். ஐயா எல்லை இல்லாமல் எவ்வளோ சொல்லிட்டாரு. ஆனால் இதெல்லாம் நம்ம கேட்டு வச்சுக்கிறோம், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இந்த கேட்டதும் தெரிஞ்சதும் நம்மளை காப்பாற்றுமா? உண்மையான களத்தில் நம்ம சண்டை போடும்போது கேட்டதும் கைவிட்டுடும், எல்லாமே கைவிட்டுடும். எது நம்மளை காப்பாற்றும்னா எதெல்லாம் நாம் அனுபவமாக உணர்ந்துருக்கிறோமோ அது மட்டும்தான் உண்மையான களத்தில் நம்மளை காப்பாற்றும். மற்ற எல்லாம் கைவிட்டுரும். குருவோட ஞானமும் நம்மளை கைவிட்டுடும். புரியுதுங்களா? அப்போது அவர் சொன்னது, வாழ்க்கையை வாழ்ந்தது எதுக்காகனா அனுபவி. நம்ம எல்லா கேள்வி கேட்போம், 1000 கேள்வி கேட்போம், அதுக்கு ஒரே பதில் சொல்லுவார், போய் பாடத்தை பண்ணு. என்ன சாமி, தலைவலியா அனாசின் போடு, ஜுரமா அனாசின் போடுன்ற மாதிரி உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் போய் முதல்ல பாடத்தை பண்ணு அப்படிங்கிறார். எதுக்காக அதை சொன்னார்? நான் 1000 சொல்லலாம், அது நீ கேட்ப, அந்த நேரத்துக்கு உனக்கு பெரிய புரிதல் வந்துடும். ஆனால் கேட்டை தாண்டவொன்னே அதெல்லாம் மறந்து இந்த உலகம் அதை மறக்க வச்சிருமே.
கேட்டது பார்த்தது எல்லாம் மறந்துடும். ஆனால் நீ அனுபவிச்சிட்ட அப்படின்னு சொன்னால் இந்த உடலை விட்டு உயிர் போகிற வரைக்கும், கேட்டு விட்டு போகிறதில்ல, இந்த உடலை விட்டு உயிர் போகிற வரைக்கும் இந்த அனுபவம் நம்மளை யார் கூட போய் கொண்டு சேர்க்கமோ அவங்ககிட்டயே உறவாடுமே தவிர இந்த உலகத்துலேருந்து நம்மளை விலக்கி வைக்கும். அப்போ எது சத்தியமான பொருள்னா, கேட்குறதோ பார்க்குறதோ எதுவுமே இல்லை, நாம் சுயமாக அனுபவிக்கிறது மட்டும்தான் நமக்கு சொந்தமான சொத்து. இந்த சொத்தை நீ ஒரு குண்டுமணி அளவாக சேர்த்துட்டிங்கன்னா அது என்றைக்கும் வீண் போகாமல் இறைவனும் குருநாதரும் நம்மளை அள்ளி அணைச்சிப்பாங்க. கவரி நகை மாதிரி இருக்கிறோம், இன்றைக்கி பார்க்கறதுக்கு மின்னு இருக்கிறோம், வெயில் படும்போது தங்கத்தோட பலன்னு இருக்கிறோம். இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு தெரியாது. ஒருவேளை அடுத்து பாலிஷ் போகிற வரைக்கும் வரும். அப்போ குருநாதர் பாலிஷ் போகிற வேலை குருநாதர் பார்க்கல. இந்த தகரத்தை தங்கமாக மாற்றுவேன்னு ரசவாதம் பண்ணுறாரு. எது தகரமாக இருக்குது? மனம் தகரமாக இருக்குது. ஏன் அது தகரமாயிடுச்சு? மண்ணில் விழுந்து கிடக்குது. அது மண்ணில் விழுந்து தகரமானதுனால இறைவன் என்ற காந்தத்தோடு அது ஒட்டாமல் இது உலகத்தோடயே வாழ்ந்து ஒரு நாள் செல்லரிச்சு காணா போயிடும். அப்போ இந்த தகரத்தெல்லாம் சேர்த்து ஐயா ஒரு பாடம் ரசவாதம் பண்ணி தகரத்தெல்லாம் தங்கம் மாற்றணும் தான் அவர் இவ்வளோ பாடுபட்டிருக்காரு. நாமெல்லாம் என்ன பண்ணணும்? தங்கமாக மாறுவோமா? கண்டிப்பாக நாமெல்லாம் தங்கமாக மாறுவோம். குருநாதர் மேலே பக்தி இருந்தால் கண்டிப்பாக அது சாத்தியமாகும். இந்த ஒரு பக்தி போதும். தெய்வ பக்தி வேணால் மாறலாம், நம்ம பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஆனால் பக்குவம் வந்த பிறகு வரக்கூடிய பக்தி ஒன்று எதுன்னு சொன்னால் அது குரு பக்தி மட்டும்தான். பக்குவம் வந்தது பிறகு வருது. மற்றதெல்லாம் அம்மா சொன்ன பக்தி, அப்பா சொன்ன பக்தி, பக்கத்து வீட்டுக்காரன் சொன்ன பக்தி, இதெல்லாம் மாறிக்கினே இருக்கும். ஆனால் நானே வயசுக்கு வந்த மாதிரி, வயசு வந்த பொண்ணு மாதிரி நானே பூப்படைஞ்சு அந்த பக்குவம் வந்தவுடனே எப்படி இருக்கும் அந்த நிலைமை? அதை போல் எனக்கு பக்குவம் வந்த பிறகு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வரம் யாருன்னு சொன்னால் குருநாதர் மட்டும்தான். இந்த நாளில் நமக்காக வாழ்ந்து எப்பவுமே உடலால் மறைஞ்சி உயிரோடு உறவாடி இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான தெய்வத்தை போற்றி கொண்டாடக்கூடிய உன்னதமான நாள் இந்த நாள். என்ன நாள் இன்னைக்கு? குரு பூர்ணிமா. அப்பா பூர்ணிமா, அம்மா பூர்ணிமா, யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ தெய்வத்துக்கு நிகராக ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் குருவை தவிர வேறு யாரும் இல்லை. ஏன்னு சொன்னால் பார்க்காத ஒன்றை யாராலையும் சொல்லவே முடியாது, அனுபவிக்காத ஒன்றை யாராலையும் சொல்லவே முடியாது. அப்போ பார்த்து உணர்ந்து அனுபவித்து ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னு சொன்னால் குருவை தவிர இறைவனுக்கு சாட்சியாக இந்த குருன்ற கண்ணாடியின் மூலியமாக தான் இறைவனுடைய காட்சி தெரியுமே தவிர நம்ம மனக்கண்ணாடியிலேருந்து அவனை பார்க்கவே முடியாது. அவனை பார்க்கணும். குருன்ற கண்ணாடி நம்ம மனம் கண்ணாடியாக மாறணும். நாம் பல பேர் இதில் வச்சு பார்த்துன்னுக்குறோம், நம்மளே பார்க்குறதில்ல, பார்த்தாலும் தெரியறதும் இல்லை. ஏன்னா அவ்வளோ அழுக்கு சேர்ந்து போய்க்குது அதில். அப்போ இந்த அழுக்கெல்லாம் நீக்கி இறைவனை காணணும் அப்படின்னு சொன்னால் அந்த கண்ணாடி குருவோட கண்ணாடியாக இருந்தால் முக்தி நிச்சயம், மோட்சம் நிச்சயம். அதை எல்லாருக்கும் இந்த நாளில் ஐயா மூலயமா கிடைக்கணும்னு உங்கள் சார்பாக ஐயா கிட்ட நான் வேண்டுகிறேன்.